நல்லா பார்த்துக்கிடுங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா, சுகருக்கு மாத்திரை போடக்கூடியவங்க, பிபிக்கு மாத்திரை போடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடக்கூடியவங்க, தைராய்டுக்கு மாத்திரை போடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை போடக்கூடியவங்க, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஒரு முறை பாருங்க. ஓகேவா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலான்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. அப்படி யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது மாத்திரை நிறுத்தியிருந்தாங்கன்னா கால் பண்ணி பேசுங்க. யாராவது நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம் அப்படின்னு. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இது என்னது? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ. இப்போ மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ், கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களா? இப்போ வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம் சிறுதானியம் சிறுதானியம், நாவல் பழம், எலுமிச்சப்பழம் ஜூஸு, சுடுதண்ணி, சுரக்காய் ஜூஸு, வேற என்னது, முக்கரட்டை கீரை, இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், பிசிஓடி, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட் யார் யார் ஃபாலோ பண்ணலையோ எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த முக்கியமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்ன்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?